அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இந்த 64 விதிகள்ல இந்த ஜாதகத்துல திருமணத்துக்காக ஒரே ஒரு விதியை மட்டும் நாம் கவனிக்கலாம். இப்ப நடக்கக்கூடிய திசை சுக்கிரனுடைய திசையில சனி புத்தி நடக்கக்கூடிய காலத்தில் இவருக்கு திருமணம் நடந்தது. பாருங்க, தேதி கூட இருக்கு. தேதி பார்த்தீங்கன்னா 21/4/2010 கல்யாணம் நடந்துச்சு. அப்போ சுக்கிரனுடைய திசையில சனி புத்தி தான் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த தேதியில கல்யாணம் ஆணிச்சு. ஆனால் அவர்கள் கணவன் மனைவியாக வாழாமலேயே ஒரே வாரத்தில் கருத்து வேற்றுமை, அதாவது கல்யாணம் ஆன அன்னையிலிருந்தே கருத்து வேற்றுமை தான். அப்படியே கசிஞ்சி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அப்புறம் 15வது நாள்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போன பொண்ணு மறுபடியும் வரவே இல்லை. முடிஞ்சு போச்சு, கத்தம். அப்போ சுக்கிரனுடைய திசையிலே சனி புத்தி அப்படி சொல்லக்கூடியதில் திருமணம் செய்து பிரிந்ததற்கான காரணம் அப்படின்னு கேட்டா, சுக்கிரனுக்கும் சனிக்கும் இடையிலே ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் இருக்குமானால், ஒரு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் இடையிலே, ஒரு தசாநாதன் ஒரு புத்திநாதனுக்கு இடையிலே மத்தியிலே ஒரு நீச்ச கிரகம் இருக்குமானால், அந்த தசாபுத்தியில் செய்யக்கூடிய திருமணமானது ரத்தாகிவிடும். கணவன் மனைவியாக வாழ மாட்டார்கள் என்பதை கூறுவதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். இந்த 64 விதிகள் எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, இது போல ஒரு தசாநாதனும் ஒரு புத்திநாதனும் தசாய் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு புத்திநாதன் வருகிறான். இவர்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒருவர் இருக்கிறார்களா? அப்படி இருப்பாரேயானால் ஒரு மண்டலத்தில் 4 ராசிகளுக்குள் என்று சொல்லலாம். தசாநாதன் இருப்பது மிதுனத்துல, புத்திநாதன் இருப்பதோ சிம்மத்துல. அப்போ மத்தியில ஒரே ஒரு ராசி கடகராசி தான் இருக்கு. அப்போ மிதுன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இடையிலே ஒரு ராசி இருக்கிறது. அந்த ராசியிலே நீச்சம் பெற்ற செவ்வாயாகிய ஒரு கிரகம் இருக்கிறது, நீச்ச கிரகம் இருக்கிறது. ஆக தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் இடையிலே ஒரு நீச்ச கிரகம் இருக்குமானால் அந்த காலத்திலே செய்யக்கூடிய திருமணமானது ரத்தாகிவிடும் என்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் கூறக்கூடியது. இதுபோல 64 விதிகள் இருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு விதியை இதன் மூலமாக நீங்க தெரிந்து கொண்டீர்கள். இதற்கு முன்பு இந்த ஜாதகத்திற்கு ஏற்கனவே 2 விதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3வது விதி. முதல் வீடியோவிலே குடும்பம் அமையாது போதல் என்ற விதி, 2வதாக வேதகனால் ஏற்படக்கூடிய திருமண பந்தத்திலிருந்து ரத்து, 3வதாக ஒரு தசாநாதனும் புத்திநாதனுமாக திசை புத்தி நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது இடையிலே நீச்ச கிரகம் இருந்தால் தரக்கூடிய பலன்கள் என்பதை பற்றி இந்த 3வது பதிவிலே நாம் பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் அப்பா ஜோதிடம் சூத்திரத்தினுடைய விதிகளை தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து மணமக்களை நீங்கள் வாழ செய்ய வேண்டும், ஜோதிடத்தை வாழ வைக்க வேண்டும். அதன் மூலம் ஜோதிடர்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும். ஜோதிடத்திற்கு நாம் மணிமகுடம் சூட்ட வேண்டும். ஜோதிடத்தை கொண்டு நாம் பிழைப்பு நடத்துவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல் அந்த ஜோதிடத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டியதும் நமது முக்கியமான கடமையாகும் என்பதை உங்களுக்கு கவனப்படுத்தி, அப்படிப்பட்ட திருமண பொருத்தம் பார்ப்பதிலேயே மிகவும் கடினமான வேலை என்பது ஜோதிடத்துறையிலேயே திருமண பொருத்தம் பார்ப்பதுதான் என்பது விளக்கமாக தெரிந்திருந்தும் இறைவனிடத்திலே மன்றாடி வேண்டி கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே கிடைத்த இந்த விதிகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்னால் முயன்ற முயற்சிகளை செய்து வருகிறேன். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள், நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன்.
இந்த விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஜாதகம் பார்க்க 94428 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.